தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய தரிசனத்திற்கு விரோதமான பிசாசின் தந்திரங்கள் பாகம் 2. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மீது ஒரு திட்டம், ஒரு தரிசனம் வைத்து அவனை அழைக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலும் அந்த அழைப்பும் அவன் மீது வைத்திருக்கிற தரிசனமும் நம்முடைய பார்வையில் அவனை ஆசீர்வதிக்க அழைத்தார் என்றுதான் நாம் நினைப்போம். அந்த ஆசீர்வாதத்தில் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும். அதை தெரிந்துதான் அந்த அழைப்பிற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன் குடும்பத்தை விட்டு, தன் ஊரை விட்டு, தன் இனத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வெளியே வருகின்றான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவன் உன்னை ஒரு திட்டம் வைத்து, உன் மீது ஒரு தரிசனம் வைத்து ஒரு இடத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரா, மறுபடியும் உன்னை அந்த இடத்திற்கு கொண்டு செல்ல மாட்டார். உன்னை ஆண்டவர் அந்த இடத்திற்கு போக சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது வசனத்திற்கு மாறானது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். He knows where you will be destroyed. He knows where you will not be grown up. He knows where your vision will be closed. That's the reason God has brought you out of a particular place or particular family or particular church. If He has brought you out and has kept you in the right place, He will never take you back to the same place. அதற்கு அப்புறம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போகல. அதற்கு மாறா அவன் நேர பரலோகத்தில் போய் இருந்தான். அதுதான் தரிசனம். நல்ல கவனிங்க. அந்த தரிசனத்தோடு, அந்த நோக்கத்தோடு தான் வெளியே கொண்டு வருகிறார். அதை தெரிஞ்சு, அதை விசுவாசித்து ஆபிரகாம் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தான் என்று எபிரேயர் 11வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தின் பாதையில் போகும் பொழுதுதான் பரலோகத்தை சுதந்திரிக்க அவன் எப்படி நடக்க வேண்டும் என்ற கட்டளைகள், நியமங்கள், நீதிகள், பிரமாணங்கள் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். நீ எந்த தரிசனத்தில் உன்னை வைத்து உன்னை பரலோகத்தோடு அந்த தரிசனம் இணைக்கப்பட்டிருக்கிறோமானால், never forget, you will definitely be taught by the Lord. நீ நிச்சயமாய் தேவனால் போதிக்கப்பட்டு வருவாய். அப்படிப்பட்ட இடத்துல தான் உன்னை கொண்டு வந்து வைப்பாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாய் இருந்தாலும் சரி,
நீ எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தரிசனத்தின் பாதையில பிசாசு விட மாட்டான். எழுதி வச்சுக்கிடுங்க. போடமிட்டு தள்ளுவான். வாழ்க்கையில் அந்த தரிசனம் நிறைவேறிடக்கூடாது. அவனுடைய டார்கெட் எல்லாம் நீ பரலோகத்தை சுதந்திரிக்க கூடாது என்பதுதான். உலக பிரகாரமான ஒரு தரிசனம் கர்த்தர் வைத்திருப்பார்னா உன்னை கண்டு கொள்ளவே மாட்டான். ஆனா அவர் அழைக்கிற அழைப்போ, அவர் காண்பிக்கிற தரிசனமோ, சொப்பனமோ, தீர்க்க தரிசனமோ பார்வைக்கு உலக பிரகாரமாகவே தெரியும். நல்லா கவனிங்க. அது பார்வைக்கு உலக பிரகாரமாகவே தெரியும். நீ கடந்து போகிற போராட்டங்களும் உலக பிரகாரமாகவே தெரியும். You never knew it is a spiritual warfare. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் மிகுந்த தந்திரசாலி. தேவனுடைய கரங்களால் உருவாக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினால் சுவாசத்தை கொடுத்து தேவனாலே உருவாக்கப்பட்டவர்களையே ஏதேனில் இருந்து விரட்ட வைத்து விட்டான்னா மற்றவர்கள் எம்மாத்திரம். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். How to stand firmly in the path of the vision the Lord is leading you. It's very important. உன்னை தரிசனத்தின் பாதையில் கொண்டு போகிறாரு. ஆனா சாத்தா உன்னை பொடமிடுகிறான். அந்த பொடமிடுகிறதுக்கு மத்தியில நீ அதுல இருந்து தப்பிக்க கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். சாத்தான் மட்டும் பொடமிடுவான் நினைக்காத. அவருடைய வசனமும் உன்னை பொடமிடும். அவருடைய வசனம் உன்னை பொடமிடும் பொழுது கண்ணீரின் பாதையில போவ. அந்த பாதை உன்னை உருவாக்கும். அந்த பாதை உன்னை பொன்னாக மாற்றும். அந்த பாதை நீ தேவனுக்கு பிரியமானவனாக பிரியமானவளாக உருவாக்கி கொண்டு வரும். நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. நல்ல கவனிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் வரும். அது பொய் சொல்லவே பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு. இது தேவ திட்டம் தானா? இது தேவ தரிசனம் தானா என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுல அந்த அழைப்பு இருக்கும். எல்லாம் கவனிக்க வேண்டும். அதை நம்பி
அதை விசுவாசித்து அந்த பாதையில் நீ போகும் பொழுது அது நிறைவேறும். இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்ன? யோசேப்புடைய வாழ்க்கையின் தரிசனம் என்ன? அந்த திட்டத்துக்கும் அந்த தரிசனத்திற்கும் பரலோகத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த திட்டம் நிறைவேற்ற விடாதபடி போராட்டங்கள்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனி. 17 வயசுல படிக்கலாம் செய்யல, ஆட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். தேவ தரிசனத்துக்கும் உன் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த 17 வயசுல சொப்பனம் காண்கிறான். 5வது வசனத்தில் இருந்து யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆண்டவர் உன் மீது திட்டம் வைத்திருக்கிறாரா? உன் மீது ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரா? அதை வெளிப்படுத்துகிறாரா? சொப்பனத்தின் மூலமோ, தரிசனத்தின் மூலமோ, தீர்க்க தரிசனத்தின் மூலமோ உனக்கு தெரியப்படுத்துகிறாரா? அது நிறைவேறும் வரை காத்திரு. வளரிறாத. அது வளரிட்டினா நீ பொறாமையை சந்திக்க வேண்டியது இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். The vision or the plan of God in your life is beyond your comprehension. உன் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம், உன் மீது தேவன் வைத்திருக்கிற தரிசனம் உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நல்லா கவனிக்க வேண்டும். நீ யோசித்து பார்க்காததா இருக்கும். உன் படிப்புக்கும் உன் அறிவுக்கும் உன் ஞானத்திற்கும் அப்பாற்பட்டது. அதை வெளிப்படுத்தும் பொழுது நீ வளரிட்டினா தரிசனம் போயிடாது, அது நிறைவேறும். ஆனா நீ பொறாமையை சந்திக்க வேண்டியிருக்கும், அதிக எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். God's plan in your life is strictly confidential. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். காத்திருங்கிறாரு, அது பொய் சொல்லாதுங்கிறாரு, அது தாமதித்தாலும் காத்திருங்கிறாரு. ஓளறாத. இவன் ஒளறிட்டான். இவன் என்ன செஞ்சிட்டான்? ஒளறிட்டான். வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வார்த்தைகளின் நிமித்தம்
அவன் வார்த்தைகளை நினைத்தான். அப்ப யோசேப்பை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனுக்கு ஒரு சொப்பனம் காட்டுறாரு. அந்த சொப்பனம் உலக பிரகாரமான தரிசனம் மாதிரி தான் இருக்கு. யாராவது அது பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட தரிசனம் யாராவது நினைக்க முடியுமா? எல்லாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். பெத்தவங்க கூட நம்பலையா? பெத்தவங்க கூட நம்பல. கூட பிறந்தவனுக்கும் பெற்றவங்களுக்கும் சொல்லியே அவங்க நம்பலைன்னா உலகம் நம்புமா? உலகம் நம்பாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சொன்னான் இல்லையா, வளர்னான் இல்லையா, அவன் எப்படிப்பட்ட பொறாமையை சந்திச்சான். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18 20 வரை. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும்? ஏன் சாகடிக்க நினைக்கிறான்? அவனை குறித்து தேவன் வைத்த திட்டம் நிறைவேறிடக்கூடாது. ஐயா, மோசே பிறந்த பொழுது ஏன் அவனை தண்ணியில போட்டாங்க? சிறு பிள்ளையெல்லாம் கொலை செய்ய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பிறக்கும் போதே ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய கட்டளை போட்டான். ஆனா அந்த நர்ஸ் அதை செய்யல, அதனால தண்ணியில போட வச்சான். அதனாலதான் தண்ணியில போட வச்சான். என் இயேசு பிறந்த பொழுது 2 வயசுக்கு உட்பட்ட அத்தனை பிள்ளைய கொலை செய்ய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இயேசுவுக்கே அந்த கதினா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். When God's plan is unexpected and beyond our comprehension, Satan will be very active to destroy the plan of God in your life. நல்லா கவனிங்க. அவன் சிந்தனையே உன்னை காலி பண்ணிடணும். நீ சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருந்தியா, நீ மாந்திரீகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தியா, நீ சாபத்தில் கடந்தியா, உன் அந்த பாதையில இருந்து மீட்டு தூக்கி கொண்டு வந்திருந்தாருன்னா உன்னை குறித்து திட்டம், உன்னை குறித்து தரிசனம் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த சூனியத்தின் ஆவி அவ்வளவு ஈஸியா உன்னை விடாது. நல்லா கவனிங்க. எப்படி உன்னைய வெளியே கொண்டு போகலாம் தான் காத்துட்டு இருக்கோம். அவனை எப்படியாவது கொண்டு போட்டுருணும், எப்படியாவது அவன் அழிச்சிடணும். 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது
அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். நல்லா கவனிங்க. வித்துட்டான் என்ன அர்த்தம்? கர்த்தர் அந்த இடத்தை விட்டு, அந்த பொறாமை பிடிச்சவங்களை விட்டு, இவன் தரிசனத்தை அழிக்க நினைச்சவங்களை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாரு. இனிமே திரும்ப அவனுங்க கொண்டு வர மாட்டாரு. நல்லா கவனிங்க. நீங்க கடைசி வரைக்கும் வாசிங்க. இவன் பெத்த தகப்பனே கர்த்தர் இவன்ட்டு தான் போக வைப்பாரு. இவனை கொண்டு போக மாட்டாரு. உன்னை வெளியில கொண்டு வந்துட்டாரா, உன்னை குறித்த தரிசனத்தில் கொண்டு போறாரு. நீ விட்டு வந்த இடத்துக்கு திரும்பி கொண்டு போக மாட்டாரு. நீ போயிட்டு உன் தரிசனம் க்ளோஸ். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இவன் தரிசனம் நிறைவேறிடக்கூடாது. இவனுடைய சொப்பனம் நிறைவேறிடக்கூடாது. பிசாசு கண்ணோக்கமா இருப்பான். ஏன்னா இவனுடைய சொப்பனம், இவனுடைய தரிசனம் பரலோகத்தோட லிங்க் ஆயிருக்கு. அது யோசேப்புக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது மாதிரி யோசேப்புக்கு தெரியாது. ஆனா அந்த பாதையில நடத்துவாரு. 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். நல்ல கவனிங்க. சில நேரங்கள்ல நீ புடமிடப்படுவ, நீ உடைக்கப்படுவ, நீ நொறுக்கப்படுவ. உன் மேல தரிசனம் இருந்தா உன்னை விட்டு கர்த்தர் விலகவே மாட்டார். சாத்தான் உன்னை புடமிட்டாலும் சரி, கர்த்தர் உன்னை வசனத்தின் மூலம் புடமிட்டாலும் சரி, அந்த பாதை உனக்கு கண்ணீரின் பாதையா இருக்கும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். எழுதி வைத்துக்கோ. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னா அங்க கொண்டு வந்தது கர்த்தர்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இவனா ஓடி வந்துட்டான்னா கூட வர மாட்டாரு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வழி நடத்தும் போது கூடயே தான் இருப்பார், விலகிடவே மாட்டாரு. நான் சொல்லுகிறது புடமிடுகிற அனுபவம் வேற, தரிசனத்தை அழிக்க பிசாசு செய்கிற தந்திரம் வேற. அதை புரிந்துக்கிடணும். புடமிடப்படுகிறது உன்னை உருவாக்குகிறது. பிசாசு செய்கிற தந்திரங்கிறது உன் தரிசனமே நிறைவேறமாக்குகிறது. இவன் போத்திபார் வீட்டில் வந்து விட்டுருக்காங்க. சாத்தான் வாஸ் வெரி ஆக்டிவ். இவன் தரிசனம் நிறைவேறிடக்கூடாது. ஏன்னா போத்திபார் வீட்டில் அதிகார பதவிக்குள்ள வருகிறான்.
போத்திபார் வீட்டில் எல்லா பொறுப்பும் இவன் கைக்குள்ள வருது. அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் கர்த்தர் சொன்னது மாதிரி வந்துடும். அப்படின்னா இங்கேயே சாத்தானுடைய தந்திரம் அவனுக்கு இருக்கும். அதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து, சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்ல கவனிங்க. இது தரிசனத்துக்கு விரோதமாக இவன் மீது தேவன் வைத்த திட்டம், இவன் மீது தேவன் வைத்த தரிசனம் நாசமாய் போகிறதற்கு பிசாசு போட்ட சூழ்ச்சி. இது புடமிடுகிற அனுபவம் அல்ல. இவன் பேரை நாஷ்டி ஆக்கிறான், இவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கிறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை, ஒருத்தம் கூட இல்லை. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. நல்ல நான் சொல்லுவேன், பிசாசு ரொம்ப தந்திரசாலின்னு சொல்லுவேன். வாசிப்போம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னுடைய சயனிக்கும் படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னாள். நல்ல கவனிங்க. பொய் குற்றம் சுமத்துறா. இது சாத்தானுடைய தந்திரம். இது புடமிடப்படுகிறது இல்லை. அவன் தரிசனத்தை க்ளோஸ் பண்ண, அவன் தரிசனத்துக்கு விரோதமாக, தேவன் வைத்த திட்டத்துக்கு விரோதமாக பரலோகத்தை இவன் சுதந்திரிக்க முடியாமல் ஆக்க பிசாசு செய்த தந்திரம். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 20வது 21வது வசனங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து, என்னது? கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அங்க நடந்தது சாத்தானுடைய தந்திரம். இந்த சிறைச்சாலையில கொண்டு வந்து போட்டது கர்த்தருடைய காரியம். கண்டுபிடிக்க முடியுமா? ஐயா, ரெண்டையும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், உன் தரிசனத்துக்கு விரோதமான சாத்தானுடைய தந்திரம் வேற, வசனம் புடமிடுகிற அனுபவம் வேறன்னு சொன்னேன். இது ஆண்டவர் புடமிடுகிறது. இது அவனை உருவாக்க, பரலோகத்துக்கு உருவாக்க அங்க கொண்டு வந்து பொய்க்குற்ற சாட்டப்பட்டு என் இயேசுவையே பொய்க்குற்றம் சாட்டி தான் சிலுவையில் அறைஞ்சானுங்க. நல்லா கவனிங்க.
அப்படின்னா இது கர்த்தருடைய காரியம்னு எதை வைத்து சொல்லுகிறேன்? சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 17வது வசனத்தில் இருந்து, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. பியூட்டிஃபுல் நரேஷன். அவன் சிறையில எப்படி இருந்தாலும் எழுதப்பட்டிருக்குது. வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்லா கவனிக்க வேண்டும். சில நேரங்கள்ல இது தேவன் செய்கிறாரா, இந்த பாடுகள் ஆண்டவரிடத்திலிருந்து வர நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய வசனம் புடமிடுகிறதா. அவர் வசனம் சாதாரணது இல்லை, அது புடமிடும். தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அந்த வசனம் கேடகமா இருக்கும். அது புடமிட்டு உன்னை உருவாக்கும். ஐயா, தரிசனமே அந்த ஜெயில்ல தான். கல்ல கொலை செய்தவன் எல்லாரும் உள்ளதான் இருக்கான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களோடு யோசேப்பு சஞ்சரிக்க வேண்டும். நாம் அதை யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்தான், என்ன மாதிரி இருந்தாங்கிறத முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். என்னது? கைதிகளை இவன் கையில் ஒப்பு கொடுக்கிறான். இது தரிசனத்தின் பாதை. யாருக்காவது தெரியுமா? இது தரிசனத்தின் பாதை. வாசிப்போம். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் வசமா இருந்த யாதொன்றை குறித்தும் விசாரிக்கல. அந்த ஜெயில்ல தான் கொலை செய்தவன், திருடன், களவானி எல்லாரையும் நேசிக்க பழகினாயா. அன்பு இல்லாம நீ பரலோகத்துக்கு போக முடியாதியா. அன்பு இல்லாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமே துரோகிகள் அவன் காலில் வந்து விழுகிறாக்கல. அவன் இங்க கத்துக்கிடலைனா அத்தனை பேரை நிரந்தரமா ஜெயில தூக்கி போட்டுருவான். அப்படியுமே போராடுவான். நல்லா கவனிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம்
19வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவுனா அன்பை கற்றுக்கொள்ளும் வரை, தரிசனத்தின் பாதையை புரிந்து கொள்ளும் வரை தூக்கிடுவாரு. அது முடிஞ்ச உடனே தூக்கிடுவாரு. இப்ப தரிசனத்தின் பாதையில வெளியே வருகிறான். வாசிப்போம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். நல்ல கவனிங்க, டாப்ல கொண்டு வந்துட்டான், அதிபதியாக்கிட்டான். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நல்ல கவனிங்க, ஏன் ஜெயில் அந்த பாதையில கொண்டு வந்தாரு? அவருக்கு இவனை பத்தி தெரியும். இவன் பரிசுத்தவான் தான், பழி வாங்கிடுவான். எலியாவின் ஆவி, நல்ல கவனிக்கிறேன், எலியாவின் ஆவி இருக்கிற இவனை இயேசுவின் ஆவிக்கு கொண்டு வர்றது தான் அந்த ஜெயிலு. ஆண்டவர் நடத்துற போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் புடமிடுகிறாரு? உனக்குள்ள அந்த அன்பு, உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி, நீ பரலோகத்துக்கு போறதுக்கு தான் தரிசனம். அதிகாரியா இருக்கிறது தரிசனம் இல்லை. அந்த அதிகாரத்தில் கிறிஸ்துவினுடைய அன்பை காட்டணும்யா. அதை காட்டினாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். நாம் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 9வது வசனத்தில் இருந்து, யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். தேசம் எங்க திறந்து கிடக்குன்னு பார்க்க வந்தீங்க. எவனோ ஒருத்தன் வந்திருக்கான்னு நினைச்சு சொல்றான்னு நினைக்காதீங்க. 9வது வசனத்தில் வாஸ்தவம், யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, அந்த சொப்பனத்தினால தானே அவன் இந்த பாதைக்குள்ள கொண்டு வந்தானுங்க. 17வது 18வது வசனம், அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். எல்லாரையும் 3 நாள் காவலில் வைத்து விட்டான். அவனை ஜெயிலில் போடலைன்னா வாழ்க்கை முழுதும் போட்டுருவான். பரலோகம் போக முடியாது. அந்த தரிசனம் பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறது. அந்த தரிசனம் பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. உன்னை தரிசனத்தின் பாதையில் நடத்தினார்னா அது பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறங்கிறத ஒரு பொழுதும் மறந்துடாதீங்க. 18வது வசனம், 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும்.
மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். நல்ல கவனிங்க. அங்க போயிட்டு ஒருத்தனை உள்ள போட்டு வைக்கலைன்னா காணாம போயிடுவான், திரும்பி வரமாட்டான். அவனுக்கு திரும்பி வரணுங்கிறதுக்காக ஒருத்தனை உள்ளத்துக்கு போட்டு வச்சிருக்கான், தண்டனைக்கு இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பின் தரிசனம், யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம் எப்படி பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் அருகில் நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். என்னது? அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அதான் கிறிஸ்துவின் அன்பு. கடினமா பேசினவன் பேசினதுக்காக, சிறையில் போட்டதுக்காக அழுகிறான். ஐயா, தரிசனம் நிறைவேறிடுச்சு, உண்மைதான். He has to prove the vision upon Joseph is linked with heaven. நல்லா கவனிங்க. சொப்பனம் நிறைவேறிச்சு, தரிசனம் நிறைவேறிச்சது, உண்மைதான். அது உலக பிரகாரமான தரிசனம் இல்லை, அது பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறத யோசேப்பு நிரூபிச்சு காட்ட வேண்டுமே. அந்த பாதையில நம்ம கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இது பரலோக தரிசனம், உலக பிரகாரமான அதிகாரம். வாசிப்போம். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். எல்லாம் கேட்டான்னா எவ்வளவு கத்திருப்பான், எந்த அளவுக்கு சத்தம் போட்டு அழுதா. அரண்மனையில் உள்ள அத்தனை பேரும் கேட்டிருப்பான். அவன் இருதயம் உடையுது. வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். கிட்ட வாப்பா, தூரத்தில் நிற்காத. நான் பழைய யோசேப்பு இல்லப்பா. அன்னைக்கு நீ செய்த துன்மாக்கத்தனத்தை எல்லாம் தகப்பன்ட்ட சொல்லி கொடுத்த யோசேப்பு இல்லப்பா. Come nearer to me, என் பக்கத்துல வா. வாசிப்போம். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரன் ஆகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாவும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீ செய்யலப்பா, இதை கர்த்தர் செய்தாரு. இதை கர்த்தர் செய்தாரு. வாசிப்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், உங்களை ஆதரிப்பதற்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காக்க தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். யார்கிட்ட சொல்றான்? துரோகிகள்கிட்ட சொல்றான்.
உங்க வம்சம் அழிஞ்சிடக்கூடாது. யாருங்க அவங்க? உன் தரிசனம் நிறைவேறியுமா பார்ப்போம். அவனை குழியில போட்டானுங்க, அவனை சாகடிக்கணும்னு நினைச்சாங்க, அவனை வித்து போட்ட துரோகிகள். அந்த துரோகிட்ட அன்பு செலுத்திட்டீனா நீ பரலோகத்துக்கு போயிருவ. நீ பரலோகத்துக்கு போயிருவ. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. நீ அனுப்பல நினைக்காத. தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அது தேவன் செய்தாருப்பா. நான் படிச்சவன் கிடையாது, அறிவுள்ளவன் கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் செய்தார். வாசிப்போம். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். கிரைஸ்ட் லவ். அதான் கிரைஸ்ட் லவ். தகப்பன் வந்துருவான், இவனோடு கூட இருந்து பல வருஷம் நிம்மதியா வாழ்ந்து தகப்பன் மறிச்சிடுவான். தகப்பன் மறிச்ச உடனே இவங்களுக்கு பயம் உண்டாகும். நம்மள பழி வாங்கிடுவாங்களோ, அன்னைக்கு நம்ம செஞ்சதுக்கு நம்மள பழி வாங்கிடுவானோ பயந்து அவன்கிட்ட ஆள் அனுப்பி விடுறாங்க. அவன் தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19 - 21 வரை. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். செய்ய நினைச்ச தீமைய தேவன் நன்மையாக மாத்திட்டாரு. நல்ல கவனிங்க. உனக்கு யாரு தீமை செய்தாலும் சரி, அந்த தீமையை கர்த்தர் உனக்கு நன்மையாக மாற பண்ணுகிறத நீ பாப்ப. வாசிப்போம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அவங்க செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டான். அந்த மன்னிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதி. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்ப யோசேப்பு எங்க இருப்பான்? பரலோகத்தில் இருப்பான். அவன் வெறும் பரிசுத்தவான் மாத்திரம் இல்லை, அந்த பாவத்தில் உலாத பரிசுத்தவான் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவின் அன்பை காட்டினவன். தரிசனத்தின் பாதையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினவன்.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தரிசனத்தின் பாதையில் அந்த தரிசனம் நிறைவேறாதபடி சாத்தான் செய்கிற தந்திரம் என்ன? அந்த தரிசனத்தின் பாதையில் உன்னை உருவாக்க கர்த்தர் கொண்டு போகிற புடமிடுகிற பாதை என்ன? எல்லாத்தையும் கற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா.